ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு அருமையான முட்டை சாப்பாடு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு அருமையான சுட சுட ஒரு முட்டை சாதம் செய்து சாப்பிடுவோம் வாங்க. தேவையான பருப்புலாம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு ஆளுக்கு செய்கிறனால ஒரே ஒரு முட்டைங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போட்டு நல்லா பச்சை மிளகா, அதோட தக்காளி, ஒரு தக்காளி சின்னதாக நறுக்கி போடணும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள்தூள், கரம் மசாலா, உப்பு, சிக்கன் 65 மசாலா, தனி மிளகாத்தூள் கொஞ்சம் அப்படியே போட்டுக்கலாம். வாங்க வதங்கிருச்சு. அப்படியே போட்டு நல்லா கிண்ட எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா முட்டையை உடச்சி அதில் ஊற்றுங்க. நல்லா சுருளை இந்த லெவலுக்கு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கிண்டி நல்லா சுருளை வச்சோன்னா இந்த லெவலுக்கு வந்தோன்னா வடித்து வச்ச சாதத்தை அப்படியே போடுங்க. போட்டு உதிரி உதிரியாக இருக்கிற சாப்பாடு அப்போ முட்டை சோறு நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளறி விட்டுட்டு அதோட கொஞ்சோண்டு பெப்பர் பவுட்ரு ஈஸியாக மல்லித்தூவி இறக்க வேண்டியதாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுவையான முட்டை சாப்பாடு ரெடி. பாருங்கள், உதிரி உதிரியாக முட்டை சோறு ரெடி ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ்.